அண்ணாச்சி. அண்ணாச்சி விளக்கெல்லாம் திருட்டு வந்திருக்கேன் அண்ணாச்சி. நம்ம வீட்டுல விளக்குறீங்களா? சூப்பர் ஜி சூப்பர் ஜி. இப்படியே போயிட்டு இருந்தா நீங்க எப்ப ஜி பாஸ்கர் அவார்டு அதெல்லாம் வந்து ஈஸியா நேம் அடுத்து இந்த வருஷமே வந்துரும் போல ஜி. எப்படி ஜி இது அசால்ட்டா சொல்லி விட்டுருங்க போல இருக்கு. இல்ல ஜி நம்ம போற வழியில வாங்கிக்கின்ற ஜி எப்படி எப்படி சரி சரி ஜி நேஷனல் அவார்ட்லாம் அசால்ட்டா வந்துரும் போல ஜி இந்த வருஷமே. குத்துற மாட்டேன் 4 படம் அசால்ட்டா இன்னும் இந்த வருஷமே என்ன ஜி அடுத்து ஒரு மாசத்துக்கு 2 படம் ஒரு அளவுக்கு நீங்க பிஸியா இருக்கிறீங்க ஜி. என்னதான் சொல்றீங்க இப்போ? எப்ப ஜி நேஷனல் அவார்டு வாங்கி தர போறீங்க? என்னமோ கடல விக்கிறத வாங்கி தர மாதிரி வாங்கிக்கின்ற. சரி உங்களுக்கு இந்த மாதிரி அவார்டு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி நம்ம வீட்டுல வைக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்கா ஜி? ஆக்சுவலா குத்தாங்கன்னா ஓகே, பெருசா ஆசைலாம் ஒண்ணு இல்லை. படம் ஓடிச்சுன்னா போதும். ப்ரொடியூசர் ஹாப்பி, டைரக்டர் ஹாப்பி, வீட்டுல ஒய்ஃப் ஹாப்பி. நல்ல சம்பளம் தருவாங்க. பேமெண்ட் கரெக்டா வந்து யூ ஹாப்பி. ஆமா, சேது ஹாப்பி. ஓகே, அடுத்து திருவள்ளூர்ல இருந்து மோகன்ராஜ். வணக்கம் மோகன்ராஜ். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க, பேசுங்க. விஜய் சேதுபதி கோகுல் இருக்காங்க. கோகுல் சார் பேசுங்க. சொல்லுங்க சார், நீங்க தான் சொல்லுங்க. சொல்லுங்க சார், நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கேக்குறீங்க. சொல்லுங்க. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. சொல்லுங்க. நான் ரவுத்ரம் பார்த்தேன். ஜீவாவோடது வந்து நான் SMS அப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த படம் தான் பார்த்தேன். அதுல ரொம்ப ஸ்மைலி ஃபேஸா பார்த்துட்டு இந்த படத்துல வந்து பார்த்தா ஸ்மைலே இல்ல ஃபேஸ்ல கிட்டத்தட்ட. வயலன்ஸே இல்ல. இது சுமார் மூஞ்சி குமாருங்க. ஒரு வயலன்ஸ் வராது. இது நான் வயலன்ஸ். இல்ல நான் சாரி கிட்ட பேசிட்டு இருக்கேன். கோகுல் சார் அங்க 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 பேசிட்டு இருக்காரு யார்ட்டியோ. இல்ல சார், நான் சொல்லுங்க. என்ன கேட்கணுமோ கேட்கல மோகன்ராஜ். அப்பதான் வந்து விஜய் சேதுபதி ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போற நிகழ்ச்சி முடிவுல பாருங்க நீங்க. ஓகே சார், ஓகே சார். விஜய் சேதுபதி சார் பேசுறேன். மோகன்ராஜ் சொல்லுங்க. மோகன்ராஜ் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். சொல்லுங்க சார். நம்ம படம் சான்ஸ் இல்லை சார். அப்படிங்களா? சூப்பர் ஜி. சார் நீங்க புதுப்பேட்டை படத்துல ஒரு டைலாக் சொல்லுங்க சார். தமாசுனா அது ஒரு வாட்டி சொல்லுங்க சார். அதுவா? ஆமா சார். சரி, என் ஃபேன் சொல்லிட்டு பாருங்க. நீங்க எவ்வளவு இதோ போதுங்க. ஐயோ ஐயோ, நான் போலீஸ் எங்களை புச்சுன்னு போச்சுல, மிஸ்டேக் எவனும் மாட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மொத்துன்னு மொத்திட்டாரு. சரியான டமாசு. ஐயோ. ஓகே ஜி, ஓகே மோகன்ராஜ், தேங்க்யூ வெரி மச். மோகன்ராஜ் ஹாப்பி, ஆல் ஹாப்பி. இப்போ இந்த படம் மூலமா நீங்க யாராக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும்னா சொல்லுவீங்க ஜி? எங்களுக்குள்ள தேங்க்ஸ் சொன்னா நல்லா இருக்கு. அது நல்லா இருக்குது. ஆனா நாங்க தேங்க்ஸ் சொல்ல விரும்ப ஒரே ஒருத்தர் மட்டும், ப்ரொடியூசர். உங்களுக்கு இல்லவே இல்லை. சத்தியமா கிடையாது. எல்லாரும் ஹாப்பி, எங்க சைடு எல்லாரும் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு இந்த படத்தை பார்த்து அவனு சொல்லி அடம் பிடிச்சி வந்த ஆடியன்ஸ் அத்தனை பேருக்கும் சரி, காத்திருந்து இந்த படத்தை கொடுத்த வரவேற்பு சரி, இந்த ஷோ பார்த்து முடிச்சுட்டு வெளியே போய் ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குன்னா என்ன பப்ளிசிட்டி வேணா பண்ணுங்க, படம் பார்க்குற வர ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டே பார்க்க வராங்க ஆடியன்ஸ், அவங்க வெளியே போய் கூப்பிடுறதான், வாங்கப்பா இங்க படம் நல்லா இருக்குதுப்பான்னு அவங்க சொல்றதுதான். ஸோ அந்த வரவேற்பு கொடுத்த அந்த ஆடியன்ஸ் தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். நிச்சயமா தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருந்துச்சு. அது விஜய் சேதுபதிக்காக வந்த ஒரு ஓப்பனிங் அப்படின்றதுல இருந்து இந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இல்லை, இது விஜய் சேதுபதிக்காக இந்த ஓப்பனிங் உண்மைதான். அது இன்னொன்று இருக்கு. ஏன்னா இந்த படத்துக்காக பண்ண ப்ரொமோஷன்ஸ்ல இருக்கு. ஏன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க, அதான் இவ்வளவு அவார்டு வச்சுன்னு. அதான் அது பைக் ரேஸ் சைக்கிள். நிஜமாவே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கிருச்சா? நாங்களே வாங்கி குத்து வேண்டாம், நாங்களே கொடுத்துட்டோம். பாஸ்கர் நாங்களே குத்துனோம். ஸோ இவர் கிரியேட் பண்ண அந்த டீசர்ஸ், அந்த மோரோவர் வந்து இந்த படத்தோட டீசர்ஸ் நாங்கள் விட்ட உடனே அது மரம்னு ஒரு 8 லட்சம் 10 லட்சம் ஹிட் அடிச்சு. டீசர் வந்து யூடியூப்ல போனேன், அந்த ஹிட் லிஸ்ட்ல இருக்கு. யூடியூப் ஹிட் லிஸ்ட்லேயே இருந்தது. ஸோ இந்த படம் வந்து வெறும் விஜய் சேதுபதிங்கிறது, விஜய் சேதுபதி முந்தைய படம் ஹிட்டு, அதுக்கும் ஒரு ஓப்பனிங். இது இந்த படம் சார்ந்து பண்ணப்பட்ட ப்ரொமோஷன்ஸ், போஸ்டர்ஸ், டீசர், இது ஒரு ஓப்பனிங் கொடுத்தது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் கொடுத்தது. ஸோ அது மொத்தமாக நாங்கள் தான் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி கூட எங்க படத்தை பார்க்க முதல் அந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலா நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஒரு மாஸ் மசாலா படங்கள்லாம் உங்களுக்கு இறங்கினா அப்படி தெரிச்சு அப்படியே மணல் தெரிச்சு அப்படியே போகணும்,
அந்த மாதிரி ஓப்பனிங் என்ன பத்தி அந்த மாதிரி இறங்கி அப்படியே தெருக்கி அப்படியே மணல் அப்படியே பறக்குது. இப்படி சட்டையை அப்படி ஓபன் பண்ணி விட்டு இப்படி கேமரா பார்த்து இப்படி எப்ப பேச போறீங்க? ஒரே ஒரு படம் மட்டும். கண்டிப்பாங்க, நீங்க ப்ரொடியூசர் ஆயிடுங்க. நீங்க ஒரே சந்தர்ப்பம், இதான் ஒரே சந்தர்ப்பம். நீங்க ப்ரொடியூசர், இந்த மாதிரி கேக்குறவங்க எல்லாரும் ப்ரொடியூசர் ஆயிடுங்க. நீங்க ப்ரொடியூசர் ஆயிடுங்க. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. ஊர்ல நிலங்கள் எதா இருந்தாலும் வித்து எடுத்துவாங்க. கண்டிப்பா விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பா ப்ரொடியூசர்ஸ் யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஒரே ஒரு படம் விஜய் சேதுபதி வந்து அந்த மாதிரி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. Thank you very much. Thank you very much. Thank you very much. Thank you very much கோகுல். இந்த படம் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் கால் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நீங்க வந்து அந்த கொஞ்ச நேரம் நீங்களும் ஓரளவுக்கு ஷேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்டையும் பேச முடிஞ்சிச்சு. இல்லை, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முக்கியமான காரணம் ஏன்னா படம் பார்த்து எங்களுக்குள்ள கட்டி பிடிச்சி வாழ்த்துக்கு சொல்லிட்டு எல்லாம் விட எங்கேயோ இருந்து பார்த்த மக்கள் வந்து ஃபோன் பண்ணி நம்ம எக்ஸைட்டா பேசும்போது படம் போறதுக்கு முன்னாடி திருச்சியிலேருந்து ஒரு நேர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் கேட்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஜென்ரல் பப்ளிக் இருந்து வர என்னதான் நாங்கள் படம் பார்த்து ஷோ வந்து நாங்கள் போட்டுக்கிட்டு நாங்கள் பாராட்டிக்கிட்டாலுமே ஜென்ரல் பப்ளிக் படத்தை வச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு உயிரே அப்போ தான் வரும். ஸோ அதை கொடுத்த அத்தனை மக்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். உங்களோட பேசினதுக்கும் சரி, இந்த நல்ல நாள் உங்க எல்லாரும் சந்திச்சு பேச ரொம்ப பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. இவர் ஏதாவது தப்பு பண்ணிடலாம், மன்னிச்சு மறந்துடுங்க தயவுசெய்து. சூப்பர் ஜி, சூப்பர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் ராதா மணாலன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.